மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பறவை காய்ச்சல் பரவலுக்கு எதிராக மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. பறவை காய்ச்சலால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் மற்றும் அதன் பரவலை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் விரிவான பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காகங்கள் மற்றும் பிற காட்டு பறவைகளிடையே ஏற்படும் இறப்புகள் மற்றும் கோழிப்பண்ணை பறவைகளிடையே ஏற்படும் அசாதாரண இறப்புகளை கண்டறிய விரிவான களக் கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவ பணியாளர்கள் இறந்த பறவைகளுக்கு களத்தில் எந்தவிதமான பிரேத பரிசோதனையும் செய்யக்கூடாது. இறந்த அனைத்து பறவைகளையும் அருகில் உள்ள நியமிக்கப்பட்ட பிராந்திய நோய் கண்டறியும் ஆய்வகத்திற்கு அனுப்ப வேண்டும். மக்கள் இறந்த பறவைகளை வெறும் கைகளால் தொடக்கூடாது. இறந்த பறவைகளை கையாளும் போது கை உறைகளை அணிய வேண்டும். மேலும் அத்தகைய பறவைகளை கையாண்ட உடனேயே கைகளை நன்கு கழுவ வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் அறை மற்றும் இறைச்சி கழிவுகளை முறையாக நிர்வகிக்க வேண்டும். கோழி பண்ணைகள் மற்றும் கோழிகள் உள்ள வீடுகளுக்கு காட்டு பறவைகளை கவராத வகையில் அவற்றை வெளியில் கொட்டுவதையும் திறந்த வெளியில் அகற்றுவதையும் தவிர்க்க வேண்டும். வெளியாட்கள் மற்றும் காட்டு பறவைகள், விலங்குகள் கோழி பண்ணைகளுக்குள் நுழைவதை கட்டுப்படுத்த வேண்டும். பண்ணை தொழிலாளர்கள் பல்வேறு கோழி பண்ணைகளுக்கு இடையே அடிக்கடி செல்வதை தவிர்க்க வேண்டும். பண்ணைகளின் நுழைவாயிலில் கால் கழுவும் தொட்டியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.